நயினார் நாகேந்திரனுமே அதுக்கேத்த மாரி அந்த கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கணும். எந்த பிரச்சனைகளும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாவும் உறுதியாவும் இருந்தாரு. ஏன்னா நம்ம தொடர்ந்து செய்திகள்லயும், விவாதங்கள்லயும் பார்த்துக்கிட்டே இருப்போம். கூட்டணிக்குள்ள பிரச்சனையா? கூட்டணி உடைய போதா? அப்படிங்கிற மாரியான தொடர் கருத்துக்கள், விவாதங்களும் போயிட்டே இருந்தாலும், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாமே ரொம்ப சுமூகமா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இவர் சைட்ல இருந்து என்ஷூர் பண்றத இவர் எப்பவுமே தவறுனதில்ல. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமா மூப்பனார் நினைவு நாள்ல வந்து அந்த ஜி.கே. வாசன் தலைமையில எல்லா கட்சி தலைவர்களுமே கூப்பிட்டு என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் தலைவரையும் கூப்பிட்டு அந்த கௌரவிச்சதா இருக்கட்டும், அண்ணாமலை, இபிஎஸ் அதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு முரண்பாடு போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அவங்க 2 பேரையும் ஒண்ணு ஒண்ணா பக்கத்துல உட்கார வச்சு அவங்கள பேச வச்சதா இருக்கட்டும், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, கருத்து வேறுபாடு இல்ல அப்படிங்கிறத ஊடகங்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வா அத வந்து நிறைவேற்றியிருந்தார் நயினார் அவர்கள். அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, பூத் நிர்வாகிகள சந்திக்கிறதுக்கான வேலைகள ஆரம்பிச்சாரு. அமித்ஷா அவர்கள கூட்டிட்டு வந்து ஒரு கூட்டமே நடத்தினாரு. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு பிரச்சார கூட்டங்களே ஆரம்பிக்க போறாரு. ஒரு பகுதியா, ஒரு தொகுதியா போயிட்டு தன்னோட பிரச்சாரங்களையும் ஆரம்பிக்க போறாரு. இந்த மாரி தொடர்ந்து அவரோட அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும், எந்த பிரச்சனைகளும் இல்லாம எல்லார் கூடயும் சுமூகமா ஒரு நல்ல அரசியல முன்வைக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பாராட்டுகளையும் எல்லா தரப்புல இருந்தும் பெற்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.